இந்தியாவில் நீதித்துறையில் தொடங்கி எல்லா அமைப்புகளிலும் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் தலையீடு இருக்கிறது என உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர் சொல்லியிருக்கும் கருத்து என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது வெறும் நீதித்துறை மட்டுமல்ல, அது தேர்தல் ஆணையமாக இருக்கலாம், மற்ற அமைப்புகளாக இருக்கலாம், ஆர்பிஐயா இருக்கலாம், அல்லது அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளிலும் இன்றைக்கு ஒன்று பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறது பெரும் பிரச்சனை, இரண்டாவது லேக் ஆஃப் அட்டானமி, தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தாங்கள் செயல்படுத்துவதற்கு தயங்குவது என்கிற இரண்டு காரணங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்தியாவுக்கு மாறி இருக்கிறது என ஒரு சிட்டிங் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுவது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதே சூழலில் அவர் 6 விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார். இந்த 6 பிரச்சனைகள் தான் இன்றைக்கு இந்திய டெமோக்ரஸியவே கேள்விக்குள்ளாகக்கூடிய இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கிறார். ஜஸ்டிஸ் PS நரசிம்மா அவர்கள் எந்த சூழலில் இதை பேசியிருக்கிறார், மற்றும் ஒரு பக்கம் நீதிபதிகளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்களால நீதிபதியாகவே தொடர முடியாது, மிக முக்கியமானது என ஜஸ்டிஸ் BV நாகரத்னா சொல்லியிருக்கக்கூடிய கருத்தும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அரசியல் தலையீடு என்பது நீதித்துறையில் தொடங்கி எல்லா அமைப்புகளிலும் எப்படி இருக்கிறது, இப்போது இந்த குரல் எழுந்திருப்பதன் பின்னணியை விரிவாக அலசுகிறது தமிழ்குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்த பார் அண்ட் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம். பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், லேக் ஆஃப் அட்டானமி அஃபெக்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஜஸ்டிஸ் PS நரசிம்மா இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நமக்கு மாறி இருப்பது ஒன்று அரசியல் தலையீடு, இரண்டாவது போதுமான அளவுக்கு நிறுவனங்கள் செயல்படாமல் இருப்பது அப்படின்ட்டு ரொம்ப கடுமையான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். ஜஸ்டிஸ் ES வெங்கடராமையா அவர்களுடைய 100ஆண்டு லெக்சரில் தான் அவர் இந்த விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறார். இந்தியாவினுடைய ஜனநாயகம், குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள், அது நீதித்துறையில் தொடங்கி எல்லாமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய 6 பிரச்சனைகளை அவர் பட்டியலிடுகிறார். இதில் ஒன்று தான் நம்ம முதலே பார்த்த மாதிரி அரசியல் தலையீடு. அந்த 6 விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இது இன்றைக்கு வெறும் ஜுடிஷியரிக்கு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமல்ல, RBIக்கு மட்டுமல்ல, எதெல்லாம் நிதிக்குழுவில் தொடங்கி இன்னைக்கு அவங்க அதை பல பேரை மாற்றிட்டாங்க. இது எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைன்னு ஒரு சிட்டிங் ஜட்ஜ் குறிப்பிடக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறார், கெப்பாசிட்டி ஃபெயிலியர். அடிப்படையிலேயே இன்றைக்கு ஆள் பற்றாக்குறை, அதே போல் குவாலிட்டியான ஆட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறத தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு போதுமான அளவுக்கு ஆட்களை எடுக்காமல் இருக்கிறது. இப்போ மத்திய அரசு, நீங்கள் நீதித்துறையை எடுத்துக்கோங்க, அவ்வளவு ஜட்ஜ் பொசிஷன் வேக்கண்டாக இருக்குது, ஆனால் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. பல இடங்களில் அதிகாரிகள், அது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், PSUஸாக இருக்கலாம், பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயும் அந்த எம்டியாகவே வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ஆளை எடுக்காமல் வச்சுருந்தே அதை உள்ளுக்குள்ளே வச்சு சாகடிக்கக்கூடிய ஒரு வேலையாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே போல் விஷயம் தெரிஞ்சவங்களையும் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2. 3வது, அப்படியே எடுத்தாலும் யார் எடுக்கிறாங்கன்னா ஒரு குழுவை சேர்ந்த அல்லது ஒரு நெட்வொர்க்கை சேர்ந்தவங்களே திரும்ப திரும்ப வேலைக்கு எடுக்கும்போது எல்லாருடைய பிரச்சனைகளும் அங்கே ரெப்ரசன்ட் ஆகாது அப்படின்னுட்டு நீதிபதி PS நரசிம்மா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பழங்குடியின, ஒரு ட்ரைபல் சமூகத்தை சேர்ந்தவர் நீதிபதியாக போனதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ட்ரைபல் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை குறைந்தபட்சம் அந்த புரிதலோடு, அந்த வாழ்வியலிலிருந்து, அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து, அந்த இடத்துல இருந்து வந்த ஒருத்தர் இருந்திருந்தா இன்னும் கூடுதலாக அது உரையாடப்பட்டு இருக்குமோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. மணிப்பூர் விஷயத்தில் அந்த வீடியோக்கள் வெளியான பிறகு சந்திரசூட் கொதித்து எழுந்தார். இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றம் என்ன செய்து விட்டது, குவான்டிடேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கிற கேள்வியை கேட்டால் பதில் கனத்த மௌனமாக இருக்கிறது. அன்றைக்கு சந்திரசூட்டில் தொடங்கி இன்றைக்கு அங்கே இருக்கிறவங்க ஏன்னா பிரதிநிதிகள் போதுமான அளவுக்கு இல்லை, அதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் நீதிபதிகள் இல்லை. அந்த லேக் ஆஃப் காம்போசிஷன்ங்கிறது ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இன்னொரு பாயிண்டாக அவர் சேர்த்து சொல்லக்கூடியது, பல நேரங்களில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் ஓய்வு பெற்ற IAS IPS IRS இந்த மத்திய அரசு அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்காக போய் ஏதாவது ஒரு துறையில் அவங்களுக்கு இடத்த கொடுத்துட்றாங்க. இதுவே ஆக்சுவலாக ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறத கடுமையான விமர்சனங்களோடு அவர் பார்க்கிறார். அப்போ அரசனுடைய நிறுவனங்கள்லாம் இவங்களுக்கு சும்மா நீங்கள் கௌரவ பொறுப்பை கொடுக்கறதுக்கும் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கும் வச்சிருந்தா அது அடுத்த கட்ட எவல்யூஷனுக்கு எப்படி போகும் அப்படின்னு ஒரு சிட்டிங் ஜட்ஜு கடுமையான விமர்சனங்களை வைத்திருப்பதை பார்க்கிறோம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எப்படி இன்றைக்கு போதுமான அளவுக்கு பல நிறுவனங்களுக்கு அரசுகள் கட்டமைப்பே உருவாக்கி தரல அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதில் ரொம்ப முக்கியமாக தகவல் அறியும் உரிமை சட்டம், RTI இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்கள் தகவல் ஆணையம் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு கீழே பல்வேறு அமைப்புகள் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா மாநில லெவலில், உங்களுக்கு மாவட்ட லெவலில், வட்ட லெவலில்னுட்டு பல நிலைகளில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இன்றைக்கு வரைக்கும் மோடி அரசு அவங்களுக்கு அடிப்படையில் டேட்டானா பிடிக்காது. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கட்டமை
கட்டமைப்பு உருவாக்கி கொடுக்கறதுலே பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்அடிக்குவேட் ஃபெசிலிட்டி, போதுமான வசதிகளே இல்லாமல், இடம் இல்லாமல், டிஜிட்டலைஸ் பண்ண முடியாமல் தொடர்ந்து அவர்கள் சிக்கலுக்குள்ளேயே இருக்கிறார்கள். அதாவது போதுமான அளவுக்கு அதை வந்து அடுத்த கட்ட டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே இருந்தே அதை வந்து காலி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறுவனங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் பதிவு பண்ணுறாரு. மூன்றாவது அவர் குறிப்பிடக்கூடியது லேக் ஆஃப் அட்டானமி. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, பல நேரங்களில் இந்த அமைப்புகள் அது வந்து ஜுடிஷியரியில் ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு அதிகாரம் இருக்குது, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு, இந்த கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு அவர்கள் செயல்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீதியரசன் முன்வைக்கிறாரு. கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்குது. ஃபினான்ஷியலாக, நிதி ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ரெண்டாவது டெசிஷனல், முடிவெடுக்கும் இடத்துல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். இது ரெண்டுமே பொதுமக்கள் கிட்ட உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்னா கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ அரசுக்கு எதிரான ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய இடத்தில் ஒரு வழக்கு வருகிறது என்று சொன்னால் நீதிமன்றம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்னாதான் நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கோங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு வழக்கு வருகிறது, வெளிப்படைத்தன்மையோடு அவர்கள் செயல்பட்டு அவர்களுக்கு சட்ட ரீதியாக என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் அந்த ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஆர்பிஐ, இப்படி நீங்கள் பல விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஆர்பிஐயில் எவ்வளவோ காலமாக வைத்திருந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் எடுத்து 2019 தேர்தலுக்கு முன்னாடி மோடி செலவு பண்ணிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அன்றைக்கு இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி அதை அலோவ் பண்ணாங்க, இத்தனை ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றிய ரிசர்வ்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இப்படி செலவு பண்ண போச்சுன்னு அன்றைக்கு ஏன் கேட்க முடியலங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அப்படி முடியாதுன்னு சொல்வதற்கு ஆர்பிஐக்கு அதிகாரம் இருந்தும் அவங்க அந்த இடத்துல செயல்படலை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம உதாரணமாக அவர் சொன்னதில் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? பொதுமக்களிடம் நம்பிக்கை இழப்பதற்கான முக்கியமான காரணம் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்தாமல் இருப்பது என மரியாதைக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் PS நரசிம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான்காவது சொல்லக்கூடியது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபெயிலியர்ஸ். உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது அது கடைசி வரைக்கும் போய் சேர்ந்து கிரவுண்டில் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மக்களால் அது போய் ரீச் ஆகுது அந்த கடைக்கோடி வரைக்கும்ங்கிறத செக் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. அதை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய கோளாறுகளும் தோல்வி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா பல நேரங்களில் கோர்ட்டுகள் உத்தரவு தான் இட முடியும். அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய இடத்துல பியூரோக்ரசி இருக்கும். பியூரோக்ரசி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு அதை அப்படின்னும் போது நீதிமன்றங்கள் உத்தரவிட்ட பிறகு போய் சேர்ந்தாங்கிறது அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போக முடியாது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக 2 சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதிகள் அந்த ஆத்து ஓரத்தில் வெள்ளம் போகக்கூடியது அங்கே பணிகள் நீங்கள் வந்து எந்த அளவு கட்டமைப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நேரில் நாங்கள் விசிட்டுக்கு போகிறோம் நீதிபதிகள் கிளம்பி போனாங்க. ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன். அங்கே போனால் முழுமையாக கட்டி முடிக்கப்படலை அப்படின்னு ஃபீல்டு விசிட்டில் அவங்களுக்கு தெரிய வந்தது. அவங்க விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கேட்டுட்டு வந்து அந்த வழக்கினுடைய அடுத்த கட்டத்தை பார்த்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் சம்பவ இடத்துக்கு நீதிபதிகளால் போக முடியாது, ஒரு ரேரஸ்ட் அக்கேஷன் போல். அப்போ அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இதை கேட்டு அறிக்கை சமர்ப்பிங்கன்னு யாருக்காவது சொல்லுவாங்க. இடையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகளாக இருப்பார்கள். இப்போ இந்த கோஆர்டினேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை உத்தரவு அல்லது முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக சவாலாக மாறி இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டார். 5வதாக அவர் சொல்லக்கூடியது பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ். இதுதான் மிக மிக முக்கியமானது. அரசியல் தலையீடுகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நீங்கள் அரசியல் தலையீட்டுக்கு பணிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே எந்த விதமான நம்பிக்கையும் இருக்காது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். இன்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டி. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஒரு நீதிபதி தான், ஆனால் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். டாக்டர் DY சந்திரசூட் பிரதமர் மோடி அவர்களை வீட்டில் கூப்பிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பண்ணுறதுக்கு அவரை பெரியவர்கிற முறையில் கொடுத்தார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? அது அவர் ஒருவரை மட்டும் கேள்விக்குட்படுத்தலை, ஒட்டுமொத்த நீதித்துறையும் கேள்விக்குட்படுத்தியது. அவர் ஒருத்தர் தானே, ஒருத்தர் கூப்பிட்டா இப்போ என்ன? இப்போ ஒரே ஒரு ஜட்ஜி அலகாபாத்தில் இருந்துக்கிட்டு இந்தியா வந்து இந்துக்களின் நாடு, இந்துக்கள் சொல்வது தான் இங்கே சட்டமாக இருக்கும், அப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு பேசினார். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் பேசியது குற்றம், அது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னா அதுக்கு மௌனமாக இருந்த ஒட்டுமொத்தமான, ஏன் அதை நீங்கள் சுவமோட்டோ எடுக்கல, இதையோ சுவமோட்டோ எடுக்கிறீங்களே, அதையும் உங்களால் சுவமோட்டோ எடுக்க முடியலங்கிற கேள்வியெல்லாம் எழுது இல்லையா? அப்போ அதை மௌனமாக இருந்து அதை
அலோவ் பண்ணக்கூடிய, இல்லைனா கூப்பிட்டு கொலீஜியம் இதெல்லாம் ஏன் பொது வழியில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப அனுப்பக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க இல்லையா? அப்போ உங்கள் ஒட்டுமொத்த நீதித்துறையினுடைய இன்டெகிரிட்டி கொஷின் ஆகும். நீங்களே உங்களை எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதுக்கு அரசியல் தலையீடுகள் காரணமாக இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அப்போ இதை வந்து எவ்வளவு எந்த எல்லா வரைக்கும் இறங்கி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த கட்டமைப்பை நாம் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கக்கூடியது ஓவர்லாப்பிங் மேண்டேட்ஸ் அண்ட் புவர் கோஆர்டினேஷன் அமாங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டர். இப்போ பல நேரங்களில் ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல பல துறைகள் இணைஞ்சிருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையினால் அதை வந்து சரியாக செயல்படுத்த முடியாமல் ஒரு நிலைக்கு நகர்த்தி விடுவார்கள் என்பதும், அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறோன்னுட்டு முழுமையாக எடுப்பதற்கு அதிகார வர்க்கமும் ஒவ்வொரு விங்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பலதும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும். அப்போ அதில் என்னென்னா அவங்க பொறுப்புன்னு இவங்க தட்டி கழிக்கிறது, இவங்க பொறுப்புன்னு அவங்க தட்டி கழிக்கிறது, இப்படியானது சமகால சிக்கலாக இருக்கிறது அப்படின்னும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு சிட்டிங் உச்சநீதிமன்ற நீதிபதி இவ்வளவு விஷயங்களை பேசி இருப்பது அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு வியப்பை உண்டாக்கி இருக்கிறது. மற்றும் ஒரு பக்கம் அவர் 5 விஷயங்கள் இன்றைக்கு இந்திய நீதித்துறையில் மாற்றங்களாக தேவைப்படுகிறது. நீதித்துறையை தாண்டி இந்தியா முழுக்க இந்த விஷயங்கள் சிஸ்டம்குள்ள ஒரு சேஞ்சஸ் அப்படின்னும் பேசியிருக்காரு. 5 பேரடிகம் ஷிஃப்ட்ஸ். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸாக முயற்சி செய்வதிலிருந்து கூட்டு முயற்சியாக அது மாற வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிஷன் டு அக்கௌண்டபிலிட்டி. இங்கே எல்லாருமே தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தாங்களுடைய வார்த்தைகளுக்கு செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வழக்கை ஒரு நீதிபதி சோமோட்டோவாக எடுக்கிறார், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஏன் எல்லா வழக்கையும் எடுக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இப்போ இதிலே அவர் ஸ்பெசிஃபிக்காக இருக்காரா, ஏன் பலரும் இருக்கும்போது இதை மட்டும் எடுக்கிறாரு அப்படிலாம் கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஒரு உதாரணத்துக்கு வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே போல் சீக்ரஸி டு டிரான்ஸ்பரன்சி. பல விஷயங்களை ரகசியமாக வச்சு செய்கிறாங்க இல்லையா? உதாரணத்துக்கு கொலீஜியம் சில பேரெல்லாம் எப்படி பரிந்துரை செய்து ஏன் வாபஸ் வாங்குதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோட இல்லை. அது எப்படிங்க கொலீஜியம் சொல்கிறதில்ல மிக பெரும்பான்மை ஆதிக்க சாதியினராக அதுலேயும் முற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எதில் சமூக ரீதியிலாக கல்வியில் பொருளாதாரத்தில் கல்வியில்னு வரும்போது சமூக கல்வி இது ரெண்டுத்தையும் முன்னேறியவர்களாக எப்படி இருக்காங்க, அதுதான் மிக பெரும்பான்மையாக எப்படி இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? கொலீஜியம் ஆப்ரேஷன் ஏன் சீக்கிரட்டாக இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இப்போ ரகசியமாக தேர்தல் ஆணையம் ஒரு சட்டத்தை திருத்தி சத்தம் இல்லாமல் அதை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிட்டு வெளியிடுறாங்க இல்லையா? கவர்மெண்ட் சார்பாக அதை வந்து கெசட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா? இந்த ரகசியமெல்லாம் ஏன் அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றதுனால தான் இங்கே பல விஷயங்கள் உள்ளபடியே வெளியில் தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஃப்ரம் பவர் டு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகாரம் என்னிடம் இருக்கிறது என்பதற்காக இல்லாமல் நீங்கள் அதை எந்த பொறுப்போடு அதை கடமைகளாக செயல்படுத்தி சிட்டிசன்ஸ்க்கு டெலிவர் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரைஸ் பண்றாரு. ஃப்ரம் ரியாக்டிவ் டு இன்ட்யூட்டிவ் டெசிஷன். ஏதாவது ஒன்று அப்படின்னா உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அதனுடைய சொல்யூஷனை நோக்கி போகிறது அப்படிங்கிற இடம். மேக்கிங் டு டெலிபரேட்டிவ் பேலன்ஸ்டு சாய்ஸஸ். பல விஷயங்களை சமப்படுத்தி ஒரு முடிவை எடுப்பது, கலெக்டிவ் டெசிஷனுக்கு வருவது என்கிற விஷயங்களை எல்லாம் ஜஸ்டிஸ் PM நரசிம்மா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது உள்ளபடியே முக்கியமானது. அரசியல் தலையீடு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதும், அந்த அரசியல் தலையீடுகளிடமிருந்து சார்பற்ற அல்லது அதிலிருந்து விலகி அதை கலைந்து விட்டு எல்லா அமைப்புகளும் எழுந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது என ஒரு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி பேசியிருப்பது என்பது உள்ளபடியே வரவேற்கத்தகுந்ததாக இருக்கிறது. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே அந்த லெக்சரில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் PV நாகரத்னா அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஏன்னா அவருடைய தகப்பனாருக்கான நூற்றாண்டு லெக்சர் தான், அது மெமோரியல் லெக்சர் தான். அவங்களுடைய இதுவும் பாரத் பெஞ்சில் ரிப்போர்ட்டாக இருக்குது. தோஸ் ஹூ கேனாட் எக்ஸசைஸ் செல்ஃப் கண்ட்ரோல் மஸ்ட் நெவர் எக்ஸெப்ட் ஜட்ஜிஷிப் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை தானே கட்டுப்படுத்துவதற்கான அந்த 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 பயிற்சி இல்லாதவர்கள் மிக நிச்சயமாக நீதிபதியாக வரக்கூடாது. ஏன்னா உங்கள் பர்சனல் லைஃப் இருக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நகர்த்த போகிறீர்கள், கான்ஸ்டியூஷனை ஹோல்டு பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பர்சனல் சாய்ஸஸை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் அவர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார்கள். தன்னை தானே, அதாவது எந்த இடத்துல எப்படி நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, இதை ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு சமீபத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய மற்றும் ஒரு பெண் நீதிபதி, ஆக்சுவலாக 3 விமன் ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க, இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருவர் ஜஸ்டிஸ் பெலா M. திரிவேதி, இன்னொரு ஜஸ்டிஸ் BV நாகரத்னா, மூன்றாவது ஜஸ்டிஸ் ஹீமா கோலி. ஹீமா கோலி அவர்கள் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக ஓய்வு பெற்றார்கள். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க,
உங்களுக்கு அது சந்திரசூட் அவர்கள் இந்த பிரதமரை வீட்டுக்கு கூப்பிட்ட சமயத்தில் அவங்க சொன்னது, உங்களுக்கு எந்த நம்பிக்கை வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய எந்த மத விஷயங்களையும் நீதிபதியாக இருக்கிறவர்கள் வெளிப்படுத்தி கொள்ளவே கூடாது. இட் இஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ், இட் இஸ் யுவர் ப்ரைவேட் சாய்ஸ். அதை நீங்கள் பொது வெளியில் காட்டுகிற இடம் வந்துவிடக்கூடாது. அதுவே ஒரு சந்தேகத்தினுடைய நிழலை உங்கள் மேல் பாய்ச்சும் என்று சொன்னால், ஒரு பெட்டிஷனராக உங்ககிட்ட வர்றவங்க நீங்கள் அதை வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு அதை அச்சத்தை ஏற்படுத்தலாம். அதை ப்ரைவேட் அஃபேராக தான் நீங்கள் வைக்கணுமே தவிர வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜஸ்டிஸ் ஹீமா கோலி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே இங்கே நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு எதை வெளிப்படுத்த வேண்டும், எதை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிற கிளாரிட்டி வேணும். அதை விட முக்கியமாக உங்களுடைய நம்பிக்கைகளை அத்தனையும் நான் பர்சனல் லைஃப்பில் வெளிப்படுத்தினேன் என்று பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் முதல் பெண் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வருவதற்கான வாய்ப்பு ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்களுக்கு இருக்கிறது. 2027 அவங்க இருக்க போகிறாங்க. ஒரு 3 வாரங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் பெண் தலைமை நீதிபதியாக அவர் இருக்க போகிறார். சுதந்திர இந்தியாவில் 1947 சுதந்திரம் கிடைச்சதுன்னா இதற்கு 80 ஆண்டுகள் நாம் கடந்து வர வேண்டிய தேவை இருக்கிறது. அவங்க குறிப்பிட்றாங்க, இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு விமன் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது அப்படின்னா ஜஸ்டிஸ் ஃபாத்திமா பிபி அவர்கள். அவங்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைத்தது என்னுடைய தந்தை. அவருடைய லெகசியில் நான் போகிறேன் அப்படிங்கிறது உள்ளபடியே அதை நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப முக்கியமானது, ஜட்ஜஸாக இருக்கும் பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து கலெக்டிவாக நீதித்துறையினுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணுமே தவிர தனி நபர்களாக இருப்பதுங்கிறது ஏற்கத்தக்கதல்ல. அதை விட முக்கியம், பெண்கள் அதிக அளவில் நீதிபதிகளாக நீதிமன்றங்களில் அமர்வது என்பது பலதரப்பட்ட பார்வைகளை கொண்டு வரும். அது எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும் அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப தேவையான 2 குரல்களாக நம்ம இந்த 2 நீதிபதிகளுடைய குரல்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு 6 சவால்கள், அது நீதித்துறையில் தொடங்கி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு ஜஸ்டிஸ் பிவி நரசிம்மா அவர்கள் சொன்னதிலிருந்து ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்கள் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பேசியிருக்கிறார்கள். பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸை தாண்டி நீதித்துறை தன்னை தகவமைத்துக் கொள்ளுமா, வெளியில் நடக்கிற லெக்சர்ஸ்லாம் இப்படி பேசக்கூடியவர்கள் உள்ளுக்குள்ள வழக்குகள் வரும் பொழுது இதே வேகத்தோடு இதே கூர்மையோடு செயல்படுகிறார்களா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. அது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி வழக்குகள் வருதுகள் எப்படி செயல்படுறாங்கிறத பொறுத்து தான் அமையும். ஸோ அந்த அப்டேட்ஸோடு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.